ஷலோம் என்று சொல்லி உங்களை இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்துகிறோம். 81ஆம் சங்கீதம் தலைப்பு என்ன சொல்லுகிறது? கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் ஆசாப் சொல்லுகிற விஷயம், நம்முடைய பெலனாகிய கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், யாக்கோபின் தேவனை ஆர்ப்பரியுங்கள். இசைக்கருவிகளை சொல்லுகிறார் பாருங்கள். தம்புரு வாசியுங்கள், வீணை வாசியுங்கள், இனிமையான ஓசையை கொடுக்கக்கூடிய சுரமண்டலத்தையும் எடுங்கள். பலவிதமான இசைக்கருவிகளை வைத்து ஆண்டவருக்கு சங்கீதம் பாடுங்கள், அதை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் பாட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த காலக்கிரமத்தை அவர் சொல்லுகிறதை நீங்கள் 3வது வசனத்தில் வாசிக்கலாம். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். எந்தெந்த நாட்களிலே செய்ய வேண்டும்? அதாவது கிரமமாக, வரிசையாக, ஒழுங்காக இவைகளை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அதை செய்ய வேண்டும் என்பதை அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், வாசியுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியமமுமாய் இருக்கிறது. இது பிரமாணம். பண்டிகை கொண்டாட வேண்டும், தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும், தேவனுக்கு எக்காலம் ஊத வேண்டும். இவைகளெல்லாம் பிரமாணங்களாக, நியமங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரமாணங்களும் நியமங்களும் ஏற்படுத்தப்பட்டதற்கு காரணம் என்ன என்று சொல்லி கேட்டால், நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு நாம் புறப்பட்டோமே, அப்படி புறப்படும் பொழுது இது யோசேப்பிலே ஆண்டவர் சாட்சியாக ஏற்படுத்தினார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இப்பொழுது இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் நிதானமாய் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். 7வது வசனம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்தீர்களா? இந்த சூழ்நிலையை, அதாவது இந்த 7வது வசனத்தை நம்முடைய வாழ்க்கையோடு கூட, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வைத்து நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வசனம் நமக்கு பலனாக மாறும், அது ஜீவனாக மாறும், நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். யாரெல்லாம் நெருக்கத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீர்கள்? யாரையெல்லாம் ஆண்டவர் உடனடியாக தப்புவித்தார்? யாருக்கெல்லாம் ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்தார்? யாரையெல்லாம் ஆண்டவர் பலவிதமான சோதனை வழியாக நடத்தி உங்களை யார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அப்படி என்னை ஆண்டவர் இந்த பாதையிலெல்லாம் நடத்தினார், இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில பொருந்துகிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை பார்த்து, ஆம், சங்கீதத்தினுடைய 7வது வசனம் என்னுடைய வாழ்க்கையில பொருந்துகிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், சொல்லுகிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். யார் செவி கொடுக்க வேண்டும்? நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டவர்கள், கர்த்தர் கூப்பிட்டவர்களுக்கு பதில் பெற்றுக்கொண்டவர்கள், கர்த்தரால் சோதித்து அறிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரிடத்திலிருந்து உத்தரவை பெற்றுக் கொண்டவர்கள் செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், பிரமாணங்களை திரும்பமாக சொல்லுகிறார். என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதானே பிரமாணம். வாசியுங்கள் 9வது வசனம். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். கவனித்தீர்களா? நீ அந்த பிரமாணத்தின்படி நீ வாழ வேண்டும், நீ எனக்கு செவி கொடுக்க வேண்டும். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி கர்த்தர் அவர்களிடத்தில் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் தெளிவானவைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் ஜனம். யார் அவருடைய ஜனம்? நெருக்கத்திலிருந்து யார் கூப்பிட்டார்களோ அப்பொழுது ஆண்டவர் செவி கொடுத்தார்ல,
அதுதான் அவர்களுடைய ஜனம். நீங்கள் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுத்தார் என்பதை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய ஜனம். நெருக்கத்திலிருந்து கூப்பிடும் பொழுது செவி கொடுத்த என்னுடைய ஜனம் எனக்கு செவி கொடுத்தால், அந்த ஜனம் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கூப்பிட்ட பொழுது நமக்கு செவி கொடுத்த தேவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் செவி கொடுத்தேன், இப்பொழுது நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் எத்தனை பேர் கீழ்ப்பிடிக்கிறோம்? கர்த்தருடைய குற்றச்சாட்டு என்ன? என் ஜனம் எனக்கு செவி கொடுக்கவில்லை, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அப்படி நாம் இருக்கிறோமா? இப்பவே ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, அப்படி இல்லை ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் எல்லாம் நீங்க மட்டும்தான், நான் உங்களை உண்மையே விரும்புகிறோம், இதுவரை உமக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் இருந்திருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் உமக்கு செவி கொடுப்பதற்கு ஆயத்தமாகி விட்டோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள். கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான சந்தோஷமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். So the wheat and honey, what a wonderful diet, food, product. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை கவனித்தீர்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உச்சிதமான கோதுமை, கன்மலையின் தேன். கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிறது என்ன? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். கர்த்தர் விரும்புகிறார்ல, நீங்கள் அவருக்கு செவி கொடுப்பதற்கு ஆயத்தமாயிட்டீர்களா? கர்த்தருடைய குற்றச்சாட்டு என்ன? என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, என்னை விரும்பவில்லை. இப்பொழுதே ஆண்டவரிடத்துல நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே, நிச்சயமாய் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம், நாங்கள் உம்மை மட்டுமே விரும்புகிறோம் என்கிறதான செய்தியை ஆண்டவரிடத்துல சொல்லுவதே இந்த காலை வேளையில நாம் தேவனுக்கு சொல்லுகிற அற்புதமான வார்த்தை, நாம் தேவனிடத்தில் சொல்லுகிற ஜபமாயும் விண்ணப்பமாயும் இருக்கிறது. பாருங்கள், சங்கீதக்காரனோடு இணைந்து நாமும் தேவனிடத்தில் சொல்லுவோம், உமக்கு செவி கொடுப்போம் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஏங்குகிற ஒரு ஆண்டவர் எங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். என் ஜனம் என்னை விரும்பவில்லை என்று சொல்லி மன வருத்தத்தோடு சொல்லுகிறீரே ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் துக்கப்படுகிறது. நாங்கள் உமக்கு செவி கொடுப்போம், உம்மை நாங்கள் விரும்புகிறோம், உம்மை மட்டுமே விரும்புகிறோம். நீர் எங்களை தப்புவித்தீர், எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கினீர். எங்களுக்கு செவி கொடுத்த தேவன், உம்முடைய இரக்கங்களை எங்களுக்கு காண்பித்த தேவன். உம்முடைய இரக்கங்கள் ஒரு நாளும் முடிந்து போவதில்லை, உம்முடைய இரக்கங்கள் ஒரு நாளும் தீர்ந்து போவதில்லை ஆண்டவரே. தகப்பனே, யுகா யுகமாய், கால காலமாய், தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய இரக்கங்கள் எங்கள் மேல் இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய இரக்கங்கள் எங்கள் மேல் இருப்பதனாலேயே நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். உச்சிதமான கோதுமனையினாலும் கன்மலையின் தேனினாலும் எங்களை திருப்தியாக்குகிற தேவாதி தேவன், உமக்கு கோடான கூடி நன்றிகளை சொல்லுகிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.